இந்த பரிவிராஜக யாத்திரை பகவான் இளைஞர்களுக்காக இந்த ஒரு ஆண்டு பாரத யாத்திரை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பாரதம் முழுவதும் நம்ம யாத்திரை செய்து பார்க்க முடியும். அப்பதான் நாம் யார் அப்படிங்கிறதே நமக்குள்ளார புரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் அப்படிங்கறத நம்ம என்ன நினைச்சுக்கணும், நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்ம ஒரு டாக்டர், இன்ஜினியர், லாயர், பிசினஸ் மேன், இது மாதிரிதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி வச்சிருக்கோம். கிடையாது. நம்ம பாரதத்துல பிறந்திருக்கோம்னா நம்ம உணர வேண்டிய மிக ஆழமான ஒரு விஷயம், பிரம்மண்யம் பகுபுத்திரதாம். நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய செல்ல பிள்ளைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பகவான் அவர் 9 வருடம் பரிவராஜ யாத்திரை செய்தார். எதற்காகவும் அவர் இளம் வயதிலேயே அடைந்த அந்த பரமசிவ நிலையை நம்மை கூட இருக்கிற எல்லாருக்குமே அந்த பரமசிவ நிலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் பாரதம் முழுவதும் யாத்திரை செய்தார். 9 வருடம் அந்த பரிவராஜ யாத்திரையின் போது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இந்த பரமசிவ ஞானத்தை எப்படி வழங்குறது அப்படிங்கிறதுக்கான சத்தியங்களையும் நுட்பங்களையும் நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்க. நம்ம வாழ்க்கையில நம்ம பணம், கார், வீடு இதெல்லாம் தான் நம்மளுடைய செக்யூரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. நம்முடைய உண்மையான செக்யூரிட்டி என்ன தெரியுமா? நமக்குள்ளார நாம் இந்த பரமசிவத்தினுடைய வடிவம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான செக்யூரிட்டி. அதாவது நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி அதை எல்லாத்தையும் கடந்து இந்த பிரபஞ்சம் உங்களை காக்க போகிறது அப்படிங்கிற இந்த சத்தியத்தை ஆழமா புரிஞ்சுப்பீங்க. அதற்காகவே பகவான் இந்த பரிவிராஜ யாத்திரை 1 வருடம் பாரதம் முழுவதும் யாத்திரை செய்ய சொல்றார்.